Hi guys, welcome back to another important video. இந்த வீடியோவில் நம்ம வந்து மேஜர் டைம் சைக்கிள் ஜோன் கிட்ட வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ப்ளஸ் நம்ம பொசிஷனல் அப்டேட் வந்து பண்ண போகிறோம். ஹவு டு வி பிளான் ஃபார் அ ட்ரேட் ஹியர்? நான் வந்து என்னோட பிளான் என்னது நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நம்ம நிறைய பேர் வந்து எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் படிக்கிறீங்க. அது வந்து கனெக்ட் பண்ணிட்டு எப்படி நான் வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணேன்ட்டு ஐ வில் ஷோ தட் டு யூ. பிஃபோர் வி ஸ்டார்ட், நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்கீங்க. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மழையெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது, சைக்ளோன் எல்லாம் வந்து வரப்போகுது, இல்லை ஸ்ரீலங்கா சைடு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கீங்க. மழை இந்த டைமில் எனக்கு தெரியும் டிசம்பர் மாதத்தில் மழை வந்தால் ஊரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லோரும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் டென்ஷனில் வந்துடுவாங்க. ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் கீப் யுவர் திங்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து மெசேஜ் டெஃபினெட்லி லீவ் இன் த கமெண்ட்ஸ். ஒன் மெசேஜ் நான் வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து எக்ஸாக்ட் எந்த ஊர், எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. ஸோ டெஃபினெட்லி லீவ் அ மெசேஜ் இன் த கமெண்ட்ஸ். ஸோ ரைட் நோ நம்ம வந்து வாட் வில் டூ இஸ், நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகிட்டு இருக்கே மார்க்கெட்டில், வில் டாக் அபவுட் தட். தென் வில் டாக் அபவுட் நம்ம பிளான் ஃபார் பொசிஷனல் செட்டப். ரைட் நவ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அளவுக்கு இஃப் யூ ஜஸ்ட் see த மார்க்கெட் எப்படி போகுது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ்லேருந்து ஃபாஸ்ட் ரேலி வருது. மொத்தம் ரேலி வந்து கம்ப்ளீட்டாக ரீட்ரேஸ் ஆகுது. சேம் திங் லாஸ்ட் வீக் வெனஸ்டேயில் ஃபாஸ்ட் ரேலி வந்தது, 80H போச்சு, திரும்பி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிகவர் ஆச்சு. இந்த பாயிண்டில், இந்த ரேலியில் நான் வந்து என்ன சொன்னேன், டெலிகிராம் குரூப் மெம்பர்ஸ், அகைன் டெலிகிராம் குரூப் எல்லாம் ஃப்ரீ. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன நான் வந்து என்னால் போட முடியாது, லைவ் மார்க்கெட் வீடியோ உடனே ரெடி பண்ண முடியாது, அது அந்த டைமில் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். உடனே டெலியும் எவ்வளோ வேணால் 80H போகலாம். மார்க்கெட் இந்த ரேலியில் பம்ப் எவ்வளோ ஃபாஸ்ட் போனாலும் 80Hக்கு அப்புறம் ஒன் டைம் 26,000 திரும்பி வரும்ன்ட்டு. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன். 26,000 20K லெவல், 26,000 லெவல் வந்து திரும்பி வந்துச்சு. திஸ் இஸ் அ 300 பாயிண்ட் ஃபால். இது வந்து நிஃப்டியில் 300 பாயிண்ட் ஃபால். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் ஃபால். ஓகே, ஆப்வியஸ்லி பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட் அதிகம் இருக்கும், பிகாஸ் அது வந்து பெரிய இண்டெக்ஸ். ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ரீபேலன்சிங், இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் டு நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும். இது வந்து 4 மாதத்தில் இண்டெக்ஸோட ரீபேலன்ஸ் ஆக போகுது. இது வந்து ரீபேலன்ஸ் பற்றி நீங்கள் வந்து டெஃபினெட்லி ஆன்லைன் வந்து படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவையில்லை. பட் கண்டிப்பாக இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைல். ஓகே, இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டில் என்னென்ன ஆகுது, இப்போ ஃபாஸ்ட் ரேலிக்கு அப்புறம் ஒரு சென்டிமெண்ட் ஷிஃப்ட் ஆகும் பேசிக்காக. ஓகே, ரீட்டைலர் ட்ரேடர்ஸ்க்கு, பப்ளிக் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு சென்டிமெண்ட் ஷிஃப்ட் ஆகும். புது 80H வந்தது, ஃபாஸ்ட்டாக வந்தது, இன்னும் மேலே போகன்ட்டு உடனே மொத்த பழைய ரேலி வந்து ரீட்ரேஸ் ஆகிடும், எல்லாரும் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ், புல்லிஷ் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாம் மாட்டிப்பீங்க. நவ் சேம் திங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக பல ஸ்விங் வந்து பிரேக் ஆகி இங்கே யாரும் வருவாங்க, பிரேக் டவுன் ட்ரேடர்ஸ், யாரான பேர்ஸ் இருப்பாங்க, பல ஸ்விங் வந்து பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பிரேக் டவுன் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. உடனே என்னாச்சு, இப்போ மார்க்கெட் திரும்பிச்சு. எவ்வளோ தூரம் போச்சு, எக்ஸாக்டாக பல ஸ்விங் ஹை கிட்ட பிரேக் ஆகி நின்றுச்சிங்க இந்த பாயிண்டில். ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து இந்த பாயிண்டில் மாட்டிருக்கீங்க, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் மாட்டிருக்கீங்க, இப்போ கீழே இருக்குது பிரேக் டவுன் ட்ரேடர்ஸ், பேர்ஸ் மாட்டிருக்கீங்க. நான் சேம் திங் இப்பயும் அப்படி தான் ஆச்சு. பிரேக் அவுட், புது 80H அண்ட் திரும்பி ரீட்ரேஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக இந்த ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் திஸ் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் எப்போ வரும்னா, ஒரு பெரிய ரேலி ஆச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வண்டி ஓடுறீங்க, பேசிக்காக சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ புரியுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது ஃபாஸ்ட் வண்டி ஓடுறீங்க, ஓகே, ஃபாஸ்ட் வண்டி ஓடுறீங்க, சிக்னல் வருது ரெட்டு. ஓகே, ரெட் கலர் சிக்னல் வருது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சிக்னல் கிட்ட வரீங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உடனே பிரேக் அடிக்க மாட்டீங்க, மெதுவாக ஸ்லோ பண்ணுவீங்க. இந்த இடத்துல போய் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து வண்டி ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணுறீங்க, சிம்பிள். சேம் திங் ஹியர் ஆல்சோ. வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டு போகுது,
சிக்னல் வரும்போது சப்போஸ் அவங்க பெரிய கைக்கு தான் தெரியும் இதெல்லாம். சிக்னல் வருதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ திஸ் சிக்னல் வரப்போது இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஸ்லோவாக பண்ணுறாங்க. இதோட மீனிங் என்னன்னா, இன்னும் ஒரு மூவ் வரலாம். இன்னும் ஃபுல்லாக அடிக்கல பிரேக். ஃபுல்லாக அடிச்சா பிரேக் டவுன் ஆகிடும். ஓகே, நின்றுடும் மார்க்கெட். இந்த ரேலி டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இன்னும் பிரேக் ஆகிடுக்கல, ஸ்லோவாக பண்ணுறாங்க மார்க்கெட். ஓகே, தட் இஸ் த லாஜிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. நவ் வாட் இஸ் த மெயின் மூவ் லாஸ்ட் வீக் வந்தது? மெயின் மூவ் என்னாச்சுன்னா, இந்த லாஸ்ட் வீக்கில் திஸ் ரேலிக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் என்ன மெசேஜ் போட்டேன்னா, பெரிய கையிலேருந்து நான் வந்து என்னோட ரிசர்ச்சில் பார்த்துருக்கேன் 26,250 கால் ஆப்ஷன். 250யோட கால் ஆப்ஷன் யாரும் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ 250 லெவலோட கால் ஆப்ஷன் செல் பண்ணால் நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னா, மார்க்கெட் வந்து இதோட கீழே எக்ஸ்பைரி டே. ஸோ திஸ் இஸ் வீக்லி எக்ஸ்பைரி பற்றி சொல்கிறேன். ஸோ வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் 26,250 யாரும் வந்து பெரிய கை செல் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ 26,450 இல்லைன்னா 400 ஞாபகம் இல்லை கரெக்டாக, அது வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கால் ஆப்ஷன், ஒன் கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க, ஒன் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம புட் கால் பேர் ஸ்ப்ரெட். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேர் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. திஸ் பேர் ஸ்ப்ரெட்னா பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு லைன் வச்சுட்டு இந்த லைனுக்கு கீழே தான் இருக்கும் மார்க்கெட் எக்ஸ்பைரி வரைக்கும் அப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. ஹெட்ஜ் எதுக்குன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து தப்பாக இருக்கீங்கன்னா இது வந்து ஹெட்ஜ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக இருக்குது. ஸோ ஓவராலாக திஸ் இஸ் அ பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மெசேஜில் நான் வந்து என்ன சொன்னேன், யாரும் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டுமே தே ஆர் மோஸ்ட்லி தேர் எக்ஸ்பெக்டிங் வீக்லி எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ மார்க்கெட் அப்படி தான் ஆச்சு. இந்த 250 லெவல் இங்கே இருக்குது. மார்க்கெட் 226,000 கிட்ட எக்ஸ்பயர் ஆயிருக்கு இப்போ இன்னைக்கு. ஸோ நான் என்னோட ரிசர்ச் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பெனிஃபிஷியலாக இருந்தது. நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய கையை வந்து பெரிய ஷார்ட் பண்ணல. ஓகே, தே டிட் நாட் ஒரு பெரிய ஷார்ட் பண்ணல, ஜஸ்ட் இந்த வீக்லி எக்ஸ்பைரிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன்? திரும்பி மேலே வரும்ட்டு எக்ஸ்பெக்டேஷனா, இல்லை எதுக்கு அவங்க வந்து பெரிய ஷார்ட் எடுக்கல, எதுக்கு வந்து மெதுவாக தான் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ அது வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஐ ஜஸ்ட் டெஃபினெட்லி ஷேர் வித் யூ எனி டைம் டெலிகிராம் குரூப்பில். நவ் லெட் அஸ் கோ இன் டு நம்ம டைம் சைக்கிள் ஜோன். நவ் டைம் சைக்கிள் ஜோனில் எதுக்கு நம்ம வந்து இது நம்மளுக்கு முக்கியம்? என்னோட இந்த டைம் சைக்கிள் எல்லாம் வந்து என்னோட ப்ரைவேட் ரிசர்ச். நான் வந்து கோர்ஸ் எல்லாம் இதுக்கு டைம் சைக்கிள் நான் வந்து டீச் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஃபார் டீச்சிங். என்னோட ப்ரைவேட் ரிசர்ச் தான் இது. இன்னும் நான் வந்து டெவலப் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எதுக்கு முக்கியம் இந்த டைம் சைக்கிள் ஜோன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ராட்டஜி டைரெக்டாக நான் சொல்லிட்டேன், நான் இப்படி தான் பிளான் பண்ணுவேன்ட்டு. இன்டைரக்டாக நான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பிளான் மந்த்லி பொசிஷனுக்கு ஒரு பிளான் சொல்லிட்டேன். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, வி ஹேவ் டு வெயிட். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பில்ட் ஆகட்டும், நம்ம வந்து பார்க்கணும் எப்படி வருது. அந்த டைமில் எக்ஸாக்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் ப்ரைஸ் ஆக்ஷன் பில்டப். இந்த டைம் ஜோன்லேருந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 500லேருந்து 800 வரைக்கும் பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் டைரெக்ஷனல் செட்டப்காக. இதுக்கு இந்த 500 பாயிண்ட்ஸ் 800 பாயிண்ட்ஸ்னால் பல டைம் ஜோன்ஸ்லேருந்து அதுதான் ஆச்சு. ஓகே, ஸோ பல டைம் ஜோன்ஸ்லேருந்து அப்படி தான் ஆச்சு. இஃப் யூ சி ஆல் த டைம் ஜோன்ஸ் இந்த வருஷத்தில் ஃபுல்லாக ஆல் டைம் ஜோன்ஸ் நான் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் யூஸ்வலாக. ஆல்ரைட், ஸோ ஆல் திஸ் டைம் ஜோன்ஸ்லேருந்து ஆல் த மூவ்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மூவ்ஸ் எல்லாம் வந்தது. ஆல் திஸ் நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடியே நம்ம கையில் இருந்தது டைம் ஜோன்ஸ். நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த டைமில் படிக்கணும், ஒரு செட்டப் தேடி பார்க்கணும். நவ் டைம் ஜோன், லாஸ்ட் டைம் ஜோன், இந்த வருஷத்துக்கு லாஸ்ட் டைம் ஜோன் வந்தது. வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒரு செட்டப். இங்கே நான் வந்து என்னோட ஐடியா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஐ கேனாட் டெல் யூ டைரெக்டாக இருந்தாங்க ட்ரேட் பண்ணுங்கன்ட்டு நான் என்னால் சொல்ல முடியாது. அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் தான் படிக்கணும். ஸோ வாட் இஸ் திஸ் 25,899 லெவல், 25,842 லெவல் என்னது? நான் வந்து ஐ வில் கோ டவுன் டு 15-minute chart and I'll explain it. If you see this last week இந்த பம்ப் மூவில், இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் வந்தது. இதில் என்னாச்சுன்னா 25,842 வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பன். ஓகே, இது வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பன். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தேவையில்லை.
ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் இது வந்து 25,800 டு பேசிக்காக லைட்டாக ஒரு நேற்று ஒரு நாள் முன்னாடி அப்புறம் ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. இதுதான் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன். ஆனால் 9:15க்கு இருக்குது ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் உங்களுக்கு. இதுதான் ஃபஸ்ட் கேண்டில். இதோட ஓப்பனிங் வந்து 25,900 கிட்ட ஆச்சு. ஸோ கேப் பார்த்தீங்கன்னா நியர்லி 50 பாயிண்ட்ஸ் வர கேப் இருக்குது ப்ரீ மார்க்கெட் ஓப்பனுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பனுக்கு. ஓகே, ஸோ இது வந்து யாருனால முடியும்? நீங்கள் பண்ண முடியுமா? நான் பண்ண முடியும் இல்லை, ரீட்டைலர்ஸ்னால கிடையாது. ரீட்டைலர்ஸ்னால இந்த அளவுக்கு பெரிய கேப் எல்லாம் பண்ண முடியாது. பெரிய கை தான். ஸோ நான் வந்து சொல்கிறேன், பெரிய கை, பிக் பிளேயர்ஸ். நான் யார்? ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ரீசெண்டாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஜெயின் ஸ்ட்ரீட் பற்றி. ஜெயின் ஸ்ட்ரீட்டெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு நாளில் அவன் கேபிட்டல் யூஸ் பண்ணுறது 10,000 கோடி. ஓகே, தே யூஸ் 10,000 crores மூவ்மெண்ட், ப்ரைஸ் ஆக்ஷன், அதெல்லாம் எப்படி ஆகும்? 10,000 crore யூஸ் பண்ணால் ஒரு ஸ்டாக்கில் இல்லை மெயின் ஸ்டாக்ஸில் எப்படி மூவ் ஆகும்? 10,000 crores. இது வந்து ஒரு நாளில் அவன் வந்து 700, இவனோட மேனிப்புலேஷனால் 743 crores வந்து ஒரு நாளில் ப்ராஃபிட் சம்பாதிருக்காங்க. 700 crores ஒரு நாளில் ஒன் டே. ஓகே, தீஸ் ஆர் பிக் பிளேயர்ஸ். இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இது அதுன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் பிக் பிளேயர்ஸ். ஸோ இந்த கேப் எல்லாமே நீங்கள் வந்து 1 lakh rupees, 10,000 rupees, 10 lakh rupees, 1 crore rupees போட்டு எதுவுமே ஆகாது. இந்த கேப் வந்து பெரிய கையோட கேப், பிக் பிளேயர்ஸ் கேப். சிம்பிள். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுது. நவ் எதுக்கு கேப் ரெடி பண்ணியிருக்காங்க? மேபி பிகாஸ் அவங்க வந்து பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை வேணும்ட்டியே ஒரு மேனிப்புலேஷனுக்காக, சென்டிமெண்ட் ஷிஃப்ட்காக, ஒரு பம்புக்காக ரெடி பண்ணாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த கேப்போட கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்குது. இந்த அவ்வளோக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக வந்திருக்கு. நவ் வாட் we are going to do is very simple. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பொசிஷனல் லாங்காக எப்படி யோசிக்கணும்? ஸோ நான் வந்து என்னோட பிளான் என்னென்னா, இந்த ஜோன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம டைம் ஜோனில், நம்ம 4th-10th டிசம்பரில் இப்படி மேலே போகாமல், ஒரு புது ஹை போகாமல் இந்த இடத்துலேருந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா நான் வந்து பொசிஷனல் லாங்ஸ் பிளான் பண்ணுவேன். மேலே வரட்டும், இப்படி போகட்டும், ஐ வில் பிளான் ஃபார் பொசிஷனல் லாங். நான் கேட்கலாம் நீங்கள், சார் நீங்கள் வந்து பிரேக் டவுன், ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆச்சு, நீங்கள் எதுக்கு பொசிஷனல் லாங் பற்றி யோசிக்கிறீங்க? நீங்கள் வந்து பொசிஷனல் ஷார்ட் பற்றி யோசிக்கணும்ல. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பாயிண்டில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எதுக்கு நான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறேன். பொசிஷனல் லாங் நான் வந்து இப்படி பிளான் பண்ணுவேன். இந்த நம்ம டைம் ஜோனில் இந்த ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் ஆச்சு, இந்த ஹை பிரேக் ஆகாமல் கீழே வந்ததுன்னா ப்ரைஸ் இப்படி, ஓகே, அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆச்சுன்னா நான் வந்து பொசிஷனல் லாங் பற்றி யோசிப்பேன். சிம்பிள். இதுதான் லாஜிக். நான் இது வந்து நிறைய ரீட்டைலர்ஸ், நம்ம யூடியூப் குருஸு, அதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தே டோன்ட் நோ இதோட லாஜிக் என்னென்னா, இப்போ இஃப் ஐ ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சு ஜூம் அவுட் பண்ணால், ஐ ஜஸ்ட் ஜூம் அவுட் ஹியர். நம்ம ஏற்கனவே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நிறைய வாட்டி. ஐ ஹவ் டோல்ட் யூ தட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ், நம்ம அக்டோபர் ஸ்டார்ட்டில் இருக்குது லோ, நான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டைகனலாக தேடி பார்க்குறேன். அட் த மோமெண்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரம் நம்ம ஆல் த வே ஃப்ரம் ஹியர், திஸ் இஸ் அன் எக்ஸ்பேண்டிங் டயகனல். நான் வந்து எத்தனை வாட்டி இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ட்டு தெரியல. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ டயகனல் டைப் பேட்டர்ன் இந்த இடத்துல இப்படி. ஓகே, இப்படி நான் வந்து தேடி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு செட்டப் இது. நெக்ஸ்ட்டு பிரேக் டவுன் ஆச்சுன்னா, டோட்டலாக மார்க்கெட் ஒரே ஷார்ட்டில் கீழே வந்ததுன்னா அது வந்து எப்படி பார்க்கணும், ஐ வில் டிஸ்கஸ் தட் ஆல்சோ. ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனல் லாங்கோட லாஜிக் உங்களுக்கு புரியணும். பொசிஷனல் லாங்கோட லாஜிக் நம்ம வந்து மார்க்கெட், நம்ம எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் வச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த தியரி எடுத்துகிட்டு ஒரு லெவல் இது இருக்குது நம்ம கையில், இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு டைம் ஜோன் இருக்குது. நம்ம ஜஸ்ட் அந்த எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு ட்ரேடர் எப்படி யோசிக்கணும்ன்ட்டு சொல்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட ஒப்பீனியன். நான் இப்படி தான் பண்ண போகிறேன்ட்டு சொன்னேன். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது டிசம்பர் மந்த் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சிம்பிளான லாஜிக் டிஸ்கஸ் பண்ணேன். என்ன லாஜிக்னா,
இந்த இடத்துல ஒரு ஹை அடிச்சுட்டு மார்க்கெட் டைரெக்டாக ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு பின்னாடி ஓஐ நாலேஜ், அதுக்கு பின்னாடி லாஜிக் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட் நவ் சேம் திங் நான் வந்து இந்த ஷார்ட் தேடி பார்க்கணுன்னா, பொசிஷனல் ஷார்ட் தேடி பார்க்கணுன்னா எனக்கு என்ன தேவைன்னா, இந்த ஜோன் பிரேக் ஆகாமல் இந்த நம்ம ப்ரீ மார்க்கெட் அந்த ஓப்பன் ஜோன், ஓகே, இந்த ஜோன் பிரேக் ஆகாமல் மார்க்கெட் வந்து இப்படி மேலே போய் 1 செகண்ட் மேலே போயிட்டு ஹை அடிச்சுட்டு கீழே வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த லாஸ்ட் ரேலியோட 50% என்னோட கன்ஃபர்மேஷன் மிட் பாயிண்ட். ஓகே, இதுதான் என்னோட கன்ஃபர்மேஷன். இது கீழே தான் நிற்கணும் ப்ரைஸு. தென் ஐ வில் பிளான் ஃபார் த ஷார்ட் செட்டப் அட்லீஸ்ட் இந்த கேப் வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலி 700 பாயிண்ட்ஸ் 800 பாயிண்ட்ஸோட மூவ். அதில் நான் வந்து 500 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இதுதான் லாஜிக். நவ் எதுக்கு இது வந்து பாசிபிள் இந்த ஷார்ட் செட்டப் ஆல்சோ நமக்கு இம்பார்ட்டன்ட்னா பிகாஸ் ஆஃப் நம்ம பேங்க் நிஃப்டி. நான் பேங்க் நிஃப்டி லைக் ஐ டோல்ட் யூ இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் என்னோட அக்கௌண்ட்ஸில் பேங்க் நிஃப்டியில் கரண்ட்லி 4th வேவில் போயிட்டு இருக்கும். ஒரு ஃபோர்த் வேவில் போயிட்டு இருக்கும் இப்போ ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில். இதுக்கப்புறம் ஒரு லாங் சைட் 5th வேவ் நம்மளுக்கு பெண்டிங். இந்த லோ ஆஸ் லாங் இஸ் நாட் திஸ் லோ நான் வந்து ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிட்டு காமிக்கிறேன் எக்ஸாக்டாக எந்த லெவலுன்ட்டு. ஓகே, திஸ் இஸ் ஜூம்ட் அவுட் 38லேருந்து. ஓகே, ஸோ ஆமாம் இவ்வளோதான். இந்த லோவுக்கு எவ்வளோ டைம் சப்போர்ட் இருந்தால் நான் வந்து இன்னொரு ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, 5th வேவ்க்காக இந்த லோ கீழே தான் நான் வந்து ஓகே கத்தம்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி டன், பேர்ஸ் தான் இப்போ கண்ட்ரோல், அந்த டைமில் பார்ப்போம். பட் ரைட் நவ் என்னோட மெயின் அனாலிசிஸில் ஒரு கவுண்டில் நான் வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டியில். ஸோ அதனால் நான் வந்து நிஃப்டி ஆல்சோ அப்படி ஆச்சுன்னா தேவையில்லை. இட் இஸ் நாட் கம்பல்சரி கிடையாது. நிஃப்டியும் இப்படி தான் ஹை அடிக்கணுன்ட்டு தேவையில்லை. நிஃப்டி ஒரு செகண்டரி ஹை அடித்தாலும் போதும். எனக்கு போதும். எனக்கு எப்படி தெரியும் செகண்டரி ஹை தேடி பார்க்குறது? இந்த ஜோன் பிரீச் ஆகிட்டு மார்க்கெட் திரும்பி ஒரு புல் பேக் ஆக வரலாம். ஏபிசி பேட்டர்ன், என் பேட்டர்ன், எனி திங். ஓகே, ஸோ அந்த டைமில் பேங்க் நிஃப்டி ஒரு புது ஹை அடிக்கணும். அது டைவர்ஜன், திஸ் கால் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன் சொல்லுவாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் மேபி another டைம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்ட்டு, எப்படி பார்க்கணுன்ட்டு. ஸோ என்னோடய பிளான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட், எப்படி பொசிஷனல் செட்டப் யோசிக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டேன். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி யோசிக்கணும்னா வெரி சிம்பிள், நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். ஜஸ்ட்டு மேஜர் ட்ரெண்ட் இல்லைனா நீங்கள் வந்து இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் வந்து பார்த்துட்டு அந்த டைரெக்ஷனில் இன்ட்ராடே செட்டப் தேடி பாருங்கள். சிம்பிள் அஸ் தட், நாட் காம்ப்ளிகேட்டட். லாங் சைட் பொசிஷனல்ஸ் நான் வந்து இந்த ஜோன் கீழே தான் யோசிப்பேன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து லாங்ஸ் வந்து இன்ட்ராடே தான் வைப்பேன். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இதுக்கு மேலே சப்போஸ் இது டச் ஆகாமல் இன்னும் கண்டினியூஸாக ரேலி போயிட்டே இருக்குன்னா நான் வந்து லாங்ஸ் ஒன்லி இன்ட்ராடே தான் வைப்பேன். பிகாஸ் ஐ டோல்ட் யூ எனி டைம் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஸ்டேட்க்கு போகலாம். இந்த டைம் ஜோனுக்கு முன்னாடியே வரலாம், இல்லை இந்த டைம் ஜோனுக்கு அப்புறம் வரலாம். எனி திங் டஸ் நாட் மேட்டர். ஸோ லாங்ஸ் இந்த பாயிண்டில் டேஞ்சர் டு கேரி ஓவர் நைட். எனி நியூஸ் வரலாம், நம்மளுக்கு தெரியாது. வி டோன்ட் நோ தட். அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு வைல்ட் ரியாக்ஷனில் வந்துடலாம். ஓகே, ஸோ எனிவே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது நான் ஸ்ட்ராட்டஜி என்னதுன்ட்டு. நீங்கள் வந்து டிசம்பர் மந்த்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஐடியா வந்துடும், நீங்கள் வந்து ஓனாக பில்ட் பண்ணலாம். I'll see you there. Till then, take care and be safe.